श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இந்த 7வது அத்தியாயமான பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தில், இந்த அத்தியாயத்தின் பெயரிலேருந்தே இந்த அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்பது புரியும். இந்த ஞான விஞ்ஞான யோகம் என்றால் அந்த பகவானை பற்றிய ஞானம், அந்த பகவானை பற்றி நம்மளை சிந்திக்க வைக்கிற ஞானம், அந்த பகவானை பற்றிய ஞானத்துடன் அனுபவம் சேர்ந்தது என்றால் அதுதான் விஞ்ஞானம் என்று சொல்கிறார். அப்படியே பகவானை பற்றிய ஞானம் பல இந்த அத்தியாயத்தில் கொட்டி கிடக்கிறதுனால் நம்ம பகவான் கிருஷ்ணர் அவரை பற்றியே சொல்கிறார். அந்த நாள் இந்த ஒரு அத்தியாயத்திற்கு ஞான விஞ்ஞான யோகம் என்றே பெயர் வந்தது. இப்படி இருக்கும் ஞான விஞ்ஞான யோகத்தில் நாம் யார், நம்முடைய ஆத்மா எங்கிருந்து வந்தது, இந்த ஆத்மா எங்கு செல்லும், அந்த பகவான் யார், அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் சம்பந்தம் என்ன, அவருக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் அந்த தொடர்பு என்ன என்பதையெல்லாம் சொல்கிறார். போக போக இந்த அத்தியாயம் செல்ல செல்ல நமக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து நாம் தான் இறைவன் என்றும் நாம் உணர்ந்து கொள்வோம் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். இப்படி அத்தியாயத்தில் பல விஷயங்கள், பக்தி என்றால் என்ன, இந்த மாயை என்றால் என்ன, பிரகிருதி இந்த ஸ்வரூபம் நமக்கு சுற்றி இருக்கும் இந்த இயற்கை என்றால் என்ன, அனைத்திலும் பகவான் இருக்கிறார் என்று பல விஷயங்களை சொல்வார். இந்த அத்தியாயத்தின் இறுதியில் சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர், எவன் ஒருவன் இறுதி காலத்தில் அவன் மரண தருவாயில் கூட பகவானையே நினைத்து கொண்டிருக்கானோ, பகவான் மேலேயே பக்தி வச்சுருக்கானோ, அவன் வாழ்க்கையை எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் இறுதி காலத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டு பகவான் ஒருவரே கதி என்று என் நிலையாகவே இருக்கிறானோ அவனுக்கு நான் நிச்சயமாக முக்தி அளிப்பேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த அத்தியாயத்தில் வரப்போகிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த வீடியோ முதல் நம்ம பார்ப்போம். समस्तलोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.